நேரு இடத்துல திருச்சியில் விஜய் வந்து நிற்கும் போது நேரு அவர்களோட இறங்கி வேலை செய்வார். இன்னொன்று அங்கே எதிர்பாராத ஒரு விஷயம் ப்ளஸ் என்னன்னா, அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் வந்து ரொம்ப யதார்த்தமான பிரச்சாரத்தை வந்து விஜயை வச்சு கூர்ப்பாக பேசுகிறார். திமுக ஒரு சைடு இருக்கிறாங்க, திமுக வளர்ச்சியில் நேரு அது இது எல்லாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறாரு, பனையூர் பங்களாவில் பண்ணையார் வராரு, பண்ணையார் வருவார், தனி விமானத்தில் வருவார், நமக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு திருப்பி ஃப்ளைட் ஏறி போயிடுவார். நான் அப்படி இல்லை, தெருவா சுற்றுறேன், நான் திருச்சிக்காரன், மலைக்கோட்டைக்காரன், நான் இங்கே தான் 30 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு உங்களை விட்டா இல்லை, எனக்கு இதுதான் அரசியல்னு வந்துட்டேன். அவர் அப்படி இல்லை, படம் நடிக்க போயிடுவார். பண்ணையாரை நம்புறீங்களா இல்லை என்ன நம்புறீங்களா, நான் உங்களில் ஒருத்தன், நான் லோக்கலு, இந்த பிரச்சாரத்தை எடுக்கிறார். ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள், சரியாக பேசக்கூட வரல அவருக்கு. ஆனால் பண்ணையார் விஜய் அவரை நம்பாதீங்க, ஃப்ளைட்டில் ஏறி போயிடுவார், உழைக்க மாட்டார், உங்களை வந்து பார்க்க மாட்டார், நான் ஊராக வருவேன், எனக்கு இந்த ஊர் நான் வரணுன்றதுல நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன், நான் என்னை கை விட்டுறாதீங்கன்றார். இது பர்சனல் அப்பீல். அப்போது விஜய்க்கு வந்து திருச்சி கடுமையாக இருக்கும். காரணம் அங்கே திமுகவை நிற்குது, அதிமுகவை நிற்குது. பெரம்பூர் சுலபமாக இருக்கும், ஏன்னா திருச்சியில் வந்து மற்ற வேட்பாளர்கள்லாம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இங்கே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இது கொஞ்சம் இலவம். இன்னொன்று, விஜய்க்குமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் பெரம்பூர் தானே. மொதல் வேட்புமணி நீங்கள் எங்கே பண்ணீங்க, 2வது சாய்ஸ் தானே. இது தோத்துட்டா அது காப்பாற்றும், இல்லை அது தோத்துட்டா இது காப்பாற்றும். இப்போ ஒத்தையார் ரெட்டையார். அப்போ மக்கள் ஏதோ ஒரு ஊர் மக்கள் தெளிவாக முடிவெடுப்பாங்க.